ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ்லி இன் ஹோம். நான் உங்கள் ஷாலினி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதமும் முட்டை மசாலும் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இந்த லாக்டவுனில் நம்மளுக்கு அதிகமாக நான்வெஜ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஸோ அந்த டைமில் இந்த ரெசிபியை செய்யுங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க தக்காளி சாதமும் முட்டை மசாலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு அளவு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நான் 4 பேத்துக்கு சாதம் 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான அளவு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசி மொக்கு, ஒரு 5 கிராம்பு. ஸோ தாளிக்கிறதுக்கு இது மட்டும் போதும். நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போ இது பொரியணும், பொரியட்டும். இது லைட்டாக பொரிஞ்சு அந்த வாசம் எண்ணெயில் இறங்கணும். இறங்குற நேரத்தில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நிமிஷம்ங்க. இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், வதங்கட்டும் வெங்காயம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு 4 தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போ இதில் தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இதுக்கப்புறம் நம்ம அரிசி போடும்போது உப்பு செக் பண்ணிக்கலாம், போதும். ஸோ இப்போ நான் தக்காளியை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு விட்டுருங்க. இது நல்லா மேஷி ஆகும். இப்போ பார்க்கலாம், பாருங்கள், தக்காளி நல்லா மேஷி ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுது இல்லையா? பாருங்கள், தக்காளி நல்லா மேஷி ஆகிடுச்சு. இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது பட்டை கிராம்பு தூள் நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த பட்டை கிராம்பு தூளை தான் இது எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ பட்டை கிராம்பு தூள் எடுத்துக்கிட்டேன். இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன், அந்த மசாலா. ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை லைட்டாக போகட்டும், ஓகேங்களா? இப்போ பச்சை வாசனை லைட்டாக போகட்டும். இப்போ பார்க்கலாம், பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ இப்போ இதில் நான் ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா நல்லா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் இதில் நல்லா சேர்த்துக்கிறேன், தண்ணியை வடிச்சிட்டு, ஓகேங்களா? நிறைய கொத்தமல்லி, நிறைய புதினா சேர்த்துக்கோங்க. பிரியாணி, தக்காளி சாதம் இந்த மாதிரி டிஷ்க்கெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் இதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை லைட்டாக வதங்க விட்டுருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வதங்கிடும், ஓகேங்களா? ஸோ இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள்,
கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து உங்ககிட்ட 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு 3 டம்ளர் தண்ணி. சாதாரண நம்ம வீட்டில் ஆக்கிற பொன்னி அரிசி தான் ஒயிட் ரைஸ் செய்கிறது. ஸோ நான் வந்து அதுக்கு 1.5 கப்பு ரைஸ்க்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து அது இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து ரைஸை சேர்த்துக்கலாம். நான் வந்து ரைஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் இது வேணும்னா பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா, பிரியாணி அரிசி எதில் வேணாலும் இந்த தக்காளி சாதம் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரைஸ் ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது நான் வந்து உப்பு செக் பண்ணி கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது இதில் ஃபைனலாக நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கீ இப்படி மேலால் போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? நீங்கள் கிளற வேணாம், மேலாப்பில் போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுறலாம். இது எதுக்கு அப்படின்னா அந்த தக்காளி சாதம் வந்து ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு தூண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்காக தான். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ஓவர். இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த சாதம் ஆகிறதுக்குள்ளே நம்ம முட்டை மசால் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போது நம்ம முட்டை மசால் பண்ணுறதுக்கு நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பேன் வந்து ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ லைட்டாக எண்ணெய் மட்டும் ஹீட் ஆனதும் நம்ம இதில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. தக்காளி சாதம் செஞ்சுட்டு அது விசில் வர்றதுக்குள்ளார இந்த முட்டை மசாலா செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி. எக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ இதில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த முட்டை மசாலுக்கு. தக்காளியை விட கொஞ்சம் அதிகமாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து இப்படி தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்கோடு நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக சேர்த்துக்கோங்க போதும், இதுக்கு அதிகமாக தேவையில்லை இந்த எக் மசாலாவுக்கு. ஸோ வெங்காயத்தோடு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நான் சின்னதாக 2 தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 2 தக்காளி மட்டும். இதை ரொம்ப பொடிசாக சாப் பண்ண தேவையில்லை, இதுவும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஸோ தக்காளியோடு நல்லா வதக்கி விட்டுருங்க உப்பை. ஒரு லிட் போட்டு இந்த தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி மேஷ் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம அதிகமான மசாலா தேவையில்லைங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போதுங்க. இப்போ வந்து இந்த தக்காளியோட இந்த மிளகாத்தூள் வாசம் மட்டும் போகட்டும், அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த மிளகாத்தூள் வாசம் போகட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். நான் வதக்கி விட்டுருங்க. இது வதக்கிறதுலையே அந்த தக்காளி வாசம் போயிடும் நம்மளுக்கு. தக்காளி மிளகாத்தூள் அதோட பச்சை வாசம் போயிடும். அதை நல்லா வதக்கியாச்சு. ஓகேங்களா? இப்போது ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். இது பாருங்கள் சின்ன முட்டையாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் இந்த முட்டை பாருங்கள் நான் இப்படி திருப்பி வைக்கிறேன் இந்த மசாலா கூட. இந்த ஃப்ரை பேனில் மசாலாவை இப்படி இது பண்ணி விட்டுருங்க, ஃப்ளாட் பண்ணி ஈவன் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் எல்லா முட்டையையும் நான் இப்படி வைக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லா முட்டையும் நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தக்காளியை விட. ஓகேங்களா?
ஸோ நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் ஒன்றுமே பண்ண வேணாம். ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக லோ பண்ணிவிட்டு நான் ஒரு லிட் மட்டும் போட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் வேண்டாம், ஒரு 3 to 5 மினிட்ஸ் இருக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் லிட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், சாரி, எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இப்படி எக்கை வந்து ஒவ்வொரு எக்காக திருப்பி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்படி ஒவ்வொரு எக்காக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லா எக்கையும் திருப்பி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டுங்க பெப்பர், தெரியுதுங்களா? இப்படி லைட்டாக இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்துருங்க. இப்படி இந்த மாதிரி லைட்டாக, ரொம்ப போட்டு பெரட்ட வேணாம், ஏன்னா உள்ளே இருக்க மஞ்சக்கருகு வந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்படி லைட்டாக, பார்த்தீங்களா, சூப்பராக நம்மளோட எக் மசால் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், சர்வ் பண்ணும்போது இப்படி கொஞ்சம் மசாலோட இந்த எக்கை அப்படியே சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இந்த எக் மசாலா ஆகிறதுக்குள்ளாரியே நம்மளுக்கு தக்காளி சாதமும் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி சாதம் ஆகிடுச்சு. பாருங்கள், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் வந்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி லிட்டை இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தக்காளி சாதம் வந்திருக்குன்ட்டுன்னு. எப்போவுமே சாதத்தை இப்படி விடுங்க. பாருங்களேன், செம்ம வாசமாக இருக்குங்க, ரொம்ப வாசமாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், இது பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ஸோ சூப்பரான தக்காளி சாதம் ரெடி, முட்டை மசாலும் ரெடி. நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க. தக்காளி சாதமும் முட்டை மசாலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. நம்ம வந்து பிரியாணிக்கு பதிலாக தக்காளி சாதம் எடுத்துக்கோங்க, சிக்கன் ஃப்ரைக்கு பதிலாக முட்டை மசாலா எடுத்துக்கோங்க. உடனே யாரும் திட்டாதீங்க, இதுவும் அது ஈக்குவல் ஆகிடுமான்னு. பட் கண்டிப்பாக டேஸ்ட் வைஸ் அப்படியே இருக்குங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் சொல்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பர் ரெசிபிஸை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான ரெசிபியோட நம்ம சேனலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.